ஜெர்னி ஆடியோ 49 வாய்ஸ் சந்திரகலா. இப்போ வர்ண தர்மத்தை பத்தி நம்ம பார்த்துக்கிறோம். வர்ண ஆசிரம தர்மத்துல இப்போ நம்ம ஆசிரம தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வர்ண தர்மம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வர்ணம் அப்படின்னும் போது ஆன்மாவோட வயசு இத குறிச்சு சொல்றதுதான் வர்ணம் அப்படின்னு சொல்றோம். ஆன்மாவோட முன்னேற்றம், அதுக்குரிய விஷயங்கள் தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஆன்மாவோட வயது அப்படின்றது இங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முதலாக ஆன்மா தன்னோட பிறப்பு இங்க எடுக்கும்போது யங் சோல், இன்ஃபென்ட் சோல்ஸ், பேபி சோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பால ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்றோம். குழந்தை ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க உடல் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும்தான் அவங்க ஈடுபடுவாங்க. சாப்பிடுறது, தூங்குறது, வேற வேற அந்த பாடி கம்ஃபர்ட்ஸ் அந்த ஜோன்ல தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒன்லி இம்பார்ட்டன்ஸ் டு பாடி, உடலுக்கு மட்டும்தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மனநிலையில இருக்கிற இந்த ஆன்மாக்களை சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா யங் சோல்ஸ் அப்படின்னும் போது இளம் ஆன்மாக்கள். இவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த ஆன்மாக்கள். அவங்க தன்னோட மனசுக்கு முக்கிய நிலை கொடுப்பாங்க. மனசு சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள், நான் வாழ்க்கையில ஏதோ சாதிக்கணும், நான் இதாகணும் அதாகணும் அப்படின்னா, நான் ஒரு பாடகர் ஆகணும், ஒரு பொலிட்டீஷியன் ஆகணும் அப்படின்னு அந்த கோரிக்கை மனதோட கோரிக்கைகளுக்கு ஏற்றவாறு அவங்க வாழ்க்கையில நடந்துக்குவாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்கள ஆஹ் என்ன வர்ணம் அப்படின்னா அவங்கள வைஷ்யர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா அடல்ட் சோல்ஸ், ஓல்ட் சோல்ஸ், இந்த ரெண்டுமே சொல்லலாம். ஸோ இங்க அடல்ட் அப்படின்னும் போது பெரியவங்க, பெரிய வளர்ந்த ஆன்மாக்கள். ஓல்ட் சோல்ஸ் அப்படின்னும் போது இன்னும் முதிர்ந்த ஆன்மாக்கள். வளர்ந்த முதிர்ந்த ஆன்மாக்கள் ரெண்டுமே அவங்களோட நிலை எப்படி இருக்கும்னா புத்தி நிலையில இருப்பாங்க. ஸோ புத்தியை சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஸோ புத்தி நான் இதை அடையணும், நான் ஒரு பெரிய நிலை அடையணும், எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும், தெளிவா இருக்கணும், எல்லா ஞானத்தையும் பெறணும் அப்படின்னு அந்த புத்தி நிலையில இருந்து யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்மாக்கள் அப்படின்னா வளர்ந்த முதிர்ந்த ஆன்மாக்களை க்ஷத்ரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது விமுக்த ஆன்மாக்கள், இல்லைன்னா அனந்த ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க முழுக்க ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. இப்படிப்பட்டவங்கள பிராமணர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நிலையில இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம செய்யற மாதிரி தியானத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க நிறைய நேரம் தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் போல பல அற்புதமான விஷயங்கள், ஆன்ம முன்னேற்றத்துக்காக நிறைய யோசிச்சு நிறைய விஷயங்கள், அதுக்குரிய விஷயங்கள் பண்றவங்கள பிராமணர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தோம்னா பிராமணர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த வர்ணம் அப்படின்ற இந்த தர்மத்தை புரிய பார்த்தோம்னா நம்ம பிராமணர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்படி இப்போ இந்த குழந்தை ஆன்மாக்கள் பார்த்தோம்னா அவங்களுக்கு உடலை பத்தி மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு மனசுக்கும் புத்திக்கும் ஆன்மாவோட கைடன்ஸ் தேவை. அதே மாதிரி ஒரு யங் சோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க உடலை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, மனநிலைக்கு சேர்ந்திருப்பாங்க. ஆனா புத்தியும் ஆன்மாவை பத்தி இவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னும் வளர்ந்த ஆன்மாக்கள் அப்படின்னும் போது இந்த வளர்ந்த ஆன்மாக்கள் உடல் பத்தியும் தெரியும், மனசை பத்தியும் தெரியும், ஆன்மீகத்துல அவங்களுக்கு ஞானம் தேவை. அதுவே முதிர்ந்த ஆன்மாக்கள் அந்த தர்மம் என்ன அப்படின்றது குழந்தை ஆன்மாக்கள், பாலை ஆன்மாக்கள் அதே மாதிரி வளர்ந்த ஆன்மாக்கள் எல்லாருமே மனம், புத்தி,
அப்படின்றது தெரியும். ஆனா ஆன்மீகத்துல சரி நிறைய விஷயங்கள் தெரியாது. அதுல நிறைய கத்துக்கணும். இப்ப விமுக்த ஆத்மாக்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவங்களோட தர்மத்துல அவங்களுக்கு என்ன தெரியும்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஞானமும் மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கிறதும், அவங்க வந்து ம் அந்த ரைட்டிங்ஸ் ஒரு புத்தகம் எழுதுறதும், ஆர்கனைசேஷன்ஸ் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை வந்து பரப்புறது, இது எல்லாமே செய்றாங்க. ஸோ விமுக்த ஆன்மாக்கள் அப்படின்றது கடைசி நிலை. இது எல்லாமும் எல்லா மனிதர்களும் இந்த நிலைய கட்டாயமா அடைந்து தீருவாங்க. ஸோ இப்ப நம்ம வந்து எந்த நிலையில இருந்தாலும் நம்ம தியானம் செய்றோம் அப்படின்னா, அந்த கடைசி நிலைய கட்டாயமா நம்ம அடைஞ்சு தீருவோம். ஸோ மாஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த தியானம் அப்படின்றது தான் நமக்கு வந்து ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்துல மேபி நீங்க இன்ஃபென்ட் சோல்ஸாவே இருக்கலாம். பட் ஆனா தியான வழியில வந்துட்டு நம்ம சீக்கிரமா விமுக்த ஆன்மாக்கள் அந்த அனந்த ஆத்ம நிலைய வந்து சேர்றதுக்கு சுலபமான வழி. ஸோ எல்லோருமே மெடிடேஷன் பண்ணலாம். பயணம் தொடரும்.